ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிஎஸ் இட்லி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான். இது பாருங்கள், இது நிலத்திலே வந்தது, நம்ம எதுவும் வைக்க கிடையாது. இது பெரும்பாலும் வந்து நிலத்தில் தானாகவே வளரக்கூடியது தான். இது வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. நம்ம வயிறு புண்ணு ஆடுறதுக்கெல்லாம் கூட இது சூப்பராக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்து நம்ம முருங்கைப்பூ பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பூவும். இதில் இருக்கிற காய் பார்த்திங்கன்னா, இந்த காய், பூ, கீரை எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இதில் வந்து இந்த காய் வந்து பழமாகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற பழத்தை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, இது கீரை கிள்றது வந்து நம்ம எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பெரிய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து முத்தி இருக்கும். இந்த இலையெல்லாம் முத்துனா வந்து நம்ம கடைய முடியாது, நாராக இருக்கும், கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி சிறு இலையாகவே பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறு இலையாகவே பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு இதை வந்து பருப்பில் போட்டு இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நமக்கு தேவையான அளவு கீரை வந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து நான் இந்த காயும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம காயும் சேர்த்து இதிலே சேர்த்து கடைஞ்சிக்கலாம். பூ பாருங்கள், இந்த மாதிரி பூவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இது முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மாடி தோட்டத்தில் கூட நிறைய பேர் இது வைக்கிறாங்க. நம்ம அப்படி வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா சந்தையில் கூட கிடைக்கும் இந்த மாதிரி கீரைங்கள்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சட்டியில் தான் செய்ய போகிறோம் இந்த கீரையை வந்து. அதுக்கு நான் பருப்பு வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 50 கிராம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவி இதில் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு போட்டுட்டோம். உலை நல்லா காஞ்சதுனால பார்த்திங்கன்னா உடனே கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெங்காயம் 1, அதுவும் எல்லாம் சின்ன சைஸ் தான். காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 காஞ்ச மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் அவ்வளோ எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கீரையை வந்து இதிலே சேர்த்துடலாம். ஏன்னா இந்த பருப்பு வந்து ரேஷன் பருப்பு, உடனே வெந்துடும். அதனால கீரை பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிற மாதிரி நம்ம இப்படி சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எந்த பொருளை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதிலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி இதோட சேர்த்து கடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போவே கொத்தமல்லி சேர்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கீரையும் பருப்பும் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து தக்காளியும் கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். கீரை பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். இந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதுமானது. இதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி அப்புறம் நான் காட்டுறேன். நான் வந்து தண்ணியை வடிச்சிட்டு கீரை இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கடைஞ்சால் போதும், ரொம்ப நைஸாக கடைஞ்சால் கூட நல்லா இருக்காது. இப்போ நம்ம வடித்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி மீந்தாலும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அந்த தண்ணியிலே நம்ம ரசமும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது. மீந்துக்கிற தண்ணியில் நம்ம ரசம் வச்சிடலாம். அடுத்து தாளிச்சிடலாம் வாங்க. எண்ணெய் கடுகு நான் போட்டாச்சு. போட்டு தனியாக எடுத்து வச்சு ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் நான் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். அப்படியே அனல்லே இருந்தால் பெருங்காயத்தூள் வந்து தீஞ்சிற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பெருங்காயம் வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
நம்ம சுவையான மணத்தக்காளி கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.